இந்த இடத்துல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சேர்ல கட்டி அப்படியே வந்து ஐஸ் தண்ணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா முழுக வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவரால பிரீத் கூட பண்ண முடியல. அதையும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய டாக்டர் வந்து ரசிச்சு பாத்துட்டு இருக்காரு. இப்ப ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு இன்ஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு போடுறாங்க. அது மட்டும் இல்லாம மறுபடியும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஐஸ் ட்ரீட்மெண்ட் அவருக்கு கொடுக்குறாங்க. அகைன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. மறுபடியும் அந்த ஐஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. பட் அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா சேர்ல இருக்க பர்சன் வந்து ரியாக்ட் பண்ற மாதிரி இல்ல. இதனால டென்ஷன் ஆன டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் சொல்லிட்டு ஒரு வாயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சனால இந்த பெயினை தாங்கவே முடியல. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியா தான் இருக்காரு. கடைசி அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எலி மாதிரி எடுத்துட்டு போயிட்டு எல்லாரும் கூட வந்து காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு டைப் பண்ணி வச்சிருக்காங்க. திடீர்னு அவரோட பாடியில சில சேஞ்சஸ்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அவரோட நெயில்ஸ்லாம் வந்து பெருசா வளருது. அது மட்டும் இல்லாம காலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நெயில்ஸ்லாம் வந்து அப்படியே மாறுது. அங்க இருக்கக்கூடிய எல்லா பர்சன்ஸும் இப்ப விசித்திரமா பாக்குறாங்க. இப்ப அவர் ஃபேஸ்ல இருந்து அப்படியே பாடியில இருந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா விசித்திரமா மாறுது. இப்ப அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த டாக்டரே வந்து பயப்படுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஒரு வேர்வுல்ஃபா மாறி இப்ப அந்த டாக்டரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலை பண்ணிடுறாரு.